நான் பில்டப். டேரக்ட் காட்டுடாப்பா. நான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இப்ப பாரு அலற போறாரு படி. இது வல்லவா ட்விஸ்ட் வா. ஐயோ தரமான சிறப்பான சம்பவம் அதுதான். மாயமில்லை மந்திரமில்லை. ரெண்டாவது எபிசோட்ல காலி. எதுக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே எனக்கு நடக்குது. ஓகே ரித்திகா vs பாபா பாஸ்கர். வாவ் ரித்திகா என்னமா ஹார்ட் உடைஞ்ச மாதிரி பாக்குறேன். காலியா? காலி. ச்சே என்னோட பேர் அவர் பேர் கூட யார் போடிங்களோ? என்னங்க அவர் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? யார் கூட போட்டுருக்காங்க பாருடா. பரவாயில்ல ஆல் தி பெஸ்ட். ஓகே பாலா நர்க்கரே காப்பாத்திடுவார். அடுத்ததா குக்க செலக்ட் பண்ண போறது பவித்ரா. வாங்க. ஐயோ பவித்ராவா? சரி ஐயோ பவித்ரா. ஐயோ ஆனந்தமே அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பவித்ரா வரணும்னு நினைக்கிறீங்க? அதான் குக்கிங் ஈஸியா இருக்கணும். ஐ மீன் டஃப்பா இருக்கணும். பாரு தில்லா கோமாளி எல்லாம் கை தூக்குது உனக்காக. சரி எடுங்க பவித்ரா. போச்சா போச்சா போச்சா. ஆஹா எடுத்தாச்சு. ஏமா இந்த மாதிரி மாட்டிட்டீங்க? ஐயோ பாத்துட்டியா? யாரு? கனி வெச சகிலா. எனக்கு நீ இப்படியாத வந்து மாட்டோம். என்னம்மா அஸ்வின் கிட்ட மாட்டிக்கிட்ட, பக்கத்துல சுனிதா வேற வச்சுக்கிட்டு. ஒண்ணா பாபா பாஸ்கர் மாஸ்டர் இல்லனா ரெண்டு வாட்டி அஸ்வின். அதுவும் உங்களுக்கு யார் வேணும்? கனி வேணுமா சகிலாமா வேணுமா? யார் வேணும்? எல்லாரும் தப்புதான். எல்லாரும் தப்புதான். யார் வேணும்? சுனிதா. அதாவது பாரு அவங்க என்னன்னா ஒரு கோமாளி கை தூக்குது, ஒரு கோமாளி உன்னை கலாய்க்குது. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ரித்திகா. அதோ போச்சு. ரித்திகா நல்லா சமைப்பாங்க. அப்படி அவங்களுக்கு சாம்பார் போட தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க. சாம்பார் போட தெரியலையா? When did I told you baby? என்ன உங்களுக்கு கான்டினென்டல் அந்த மாதிரி அவங்க அளவுக்கு சமைக்க தெரியல. ஓ சாம்பார் கான்டினென்டல் இல்லையா? ஐயோ ரெண்டு டிஃபரண்ட் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஒண்ணு கூட ஒண்ணு போகாது அப்படின்ற அசம்ப்ஷன் நிறைய ஜனங்களுக்கு இருக்கும். அப்புறம் தான் சமைச்சிட்டு இந்த மூணு அன்மேட்ச் இன்கிரிடியன்ட்ஸ் இதோ இதோ. விளையாடலாமா? ஆரம்பிக்கலாமா? It's my cooking game. யூசுவலா எப்படி இருக்கும்னா நீங்க வந்து கோமாளி நாங்க அனுப்புவோம். அந்த கோமாளிக்கு வந்து கண்ணுக்கு பார்க்காம இதெல்லாம் செலக்ட் பண்ணி அது மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இந்த வாட்டி ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இது ரிவீல்டு காம்போ. நாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றோம். இதை வச்சு நீங்க இந்த டாஸ்கை நீங்க பண்ண போறீங்க. மஞ்சள் பூசணி அது என்னது? காம்போஸ் வந்து ஒன்னு வந்து சொரக்கா வித் வெண்டைக்காய். வெண்டைக்காய் சுரக்காயுமா? வெண்டைக்காயா? என்ன பேரு? வாழைத்தண்டு அண்ட் சுண்டக்காய். ஹே வாழைத்தண்டு சுண்டைக்காய் இது வந்தாதான் நம்ம வந்து நிறைய வேலை செய்யணும். இது வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவோம். வெள்ளை மஞ்சள் பூசணிக்காய் வித்து சேப்பங்கிழங்கு. அரபி கொலகேசியா. கொலக்கேஸ்ல தான் உள்ள போறீங்க இப்படி சமைக்க சொன்னீங்கன்னா. சாதாரணமா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகாது. அப்ப ஏன் கொடுத்திருக்கீங்க? உங்களுடைய யுக்தி யூஸ் பண்ணி ஒரு டிஷ் எடுத்து வர போறீங்க. எங்களுக்கு புத்தியே கிடையாது. எனக்கு யாருக்கு கையா இருக்கு? சார் அதை எப்படி சார் யூஸ் பண்றது? ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஹார்ட் அட்டாக் கொடுத்து எல்லா வியாதியும் வர வச்சிருக்கீங்களே. ஓகே பவித்ரா உங்களுக்கு எந்த காய்கறி வந்தா ஈஸியா செஞ்சிடுவீங்க? அவங்க வண்டி வந்தா கிளம்பலான்னு இருக்காங்கப்பா. அது எந்த காய்கறியும் வராம இருந்தா ஈஸியா செஞ்சிருவா சார். செஃப் எது வந்தாலும் டப் தான் செஃப். சக்கலா மேடம் நீங்க சொல்லுங்க. சொரக்கா வெண்டைக்காய். ரித்திகா சுரக்கா வெண்டைக்காய். அதேதான் சொரக்கா வெண்டைக்காய். பாஸ்கர் நடுவுல ஒரு டப்பா ஒண்ணுக்குது. வாழைத்தண்டு வித் சுண்டக்காய். வாழைத்தண்டு சுண்டைக்காயா? ஓ சூப்பர்யா. கனி எதனால ஓகே சார்? வெண்டைக்காய் ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? அந்த நடுவுல இருக்கிறது தவிர மத்த ரெண்டும் ஓகே சார். பத்தியா நடுவுல இருக்குது நான் மட்டும் சொன்ன பாருங்க சார். ஏன்னா அதான் எனக்கு தெரியாது. வாழைத்தண்டு சார் நான் மூணும் சொன்னேன். அதுக்கு என்ன பண்றது? எனக்கு தெரியும். புகழ் நீ எது ஈஸின்னு நினைக்கிற? அப்பா கையில வச்சிருக்காருல. சூப்பரா. இது ஈஸியா அப்படின்னு சொன்னா செருப்பால நானா இருந்தாலும் அதான் செலக்ட் பண்ணிருப்பேன். உன்ன இடத்துல நான் இருந்தாலும் இதாட செலக்ட் பண்ணுவேன். சூப்பரா. என்ன செலவுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறோம். சோ நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிஷ் வேணுமோ அந்த டிஷ் உங்களுக்கே. இவங்க அவ்வளவு சாதாரணமாலாம் வந்து சூஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்படி கொடுக்கணும் நாங்க ஆசைப்பட்டாலும் கொடுக்க முடியாது. ஏய் உன்னை எதிர அடிக்கிறது நானு. சொன்னனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் இதோ. ஐயோ இந்த இதோ சொல்லியே மனசு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொருளா? ஐயோ எத்தனை இதோ இந்த டாஸ்க்ல இத்தனை இதோவா? ஆமா. ஐயோ ஆப்பிள் வகான குச்சி பண்ணுமா? எந்தெந்த டீம் வந்து சேர்ந்து பேட்டில் பண்ண போறீங்களோ அந்தந்த டீமோட ரெண்டு கோமாளிகள் மட்டும் ஜோடி ஜோடியா இங்க வந்து நில்லுங்க. ஆறு கோமாளி வந்திருக்கீங்க. 6 ஆப்பிள் இருக்குது. 6 பேர் வந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிட போறீங்க. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கையில கிடைக்கும். ஓகே
யாருடைய டீம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அந்த டைம் வைஸ் தான் உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண பாஸ்கெட் கிடைக்கும். வேற லெவல். இப்போ நீயும் சுனிதாவும் 2 ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கதான் உனக்கு. இருக்கிறதா திருடி சாப்பிடுமே இது டப்பு டப்பு சாப்பிடுமா? அதெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்தாங்க போய் நில்லுங்க. ஆளுக்கு இருக்கறதே குட்டியறா. ஐயோ பெருசுடா. ஓகே மேல கை வைங்க. மேல கை தூக்குங்க, எல்லாம் கை ஆப்பிள் தூக்குங்க. சாப்பிடுறதுக்கு டைம் நவ. சுனிதா come on, வா come on, மச்சான், வா Sunita, மச்சான், வா come on, மச்சான். come on, come on. சூப்பர் ஈஸி 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 Sunita, easy. மணிமேகலை come on, மணி come on, come on, மணி கீழே விழக்கூடாது. சின்ன அடிக்காத மணி, பெருசா கடி, பெருசா கடி மணி. come on, மணி. பெருசா கடி. ஈஸி ஃபர்ஸ்ட் ஒரு சம்மம் கடி எடுத்தாங்க. பாதி ஆப்பிள் காலி ஆச்சு. ஆனா அதுதான் என்னோட கடைசி கடியா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கடிச்சனே இருக்கேன். ஆஹா, உள்ள போவே மாட்டேங்குது. அந்த பழம் பறற பாற பாரு. டேய் அவன் பாரு நடுவுல இருக்கறது கூட அதுதான் முடியல. சொல்றல எங்க டீம் டெரர். சைடுல திரும்பி பாக்குறேன். புகழ நான் உயிர் கொடுத்து சாப்பிடுறாரு. அப்புறம் சுனிதாக்கா எங்க இருந்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாலா come on, மணி. மணிமேகலை தான் லீடிங்ல இருக்காங்க. அப்படியா? ஆமா. இந்த மணிமேகலை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. பக்கத்துல இருக்கிற எல்லாம் எடுத்து திங்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்க என்னன்னா இன்னும் 2 ஆப்பிள் கொடுத்து சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. ஏய் கீழே விழுது. ஏய் கீழ கொட்டிச்சு. Come on, super, மணி முடிச்சிட்டோம். பாலா முடிச்சிட்டோம். வாய் வெளியில எல்லாம் வருது எனக்கு அந்த ஆப்பிள். மணிமேகலை பாலா சாப்பிடும்போது ஆப்பிள் மரத்தே கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. வாய் காலியா இருக்கணும். வாயில எல்லாத்தையும் ரொப்பிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான் இப்ப பாருங்க காலியா வா இருக்கு. மச்சான், வா மச்சான், வா மச்சான். இருக்கிறதுல முதல்ல மணிமேகலை. வெறித்தனம். ஏய் சுனிதா முடிச்சிட்டா. வாய் முழுங்குங்க. வாயில வாய் இருக்க காலியா கூடாது. இருக்கணும். வாய் கீழே விழக்கூடாது. முடிஞ்சது. அவ்வளவுதான் முடிச்சிட்ட. முழுங்கிடு அது முழுங்கிடு. போயிடு. ஏய், அவன் காம்பு சரது. வாயில இருக்கு வாய் காலி பண்ணு. முழுங்கு. அவ்வளவுதான் முடிச்சிட்ட. நீ பாஸ். நீ முழுங்கிடலாம். பாலா மணி முழுங்கிடு. ஐயா இங்க பாருங்க ஐயா. ஓகே செகண்ட் யாரு? தேர்டு கூட போட்டி போடாம வீட்டுக்கு போய் எடுத்து போய் சாப்பிடலாம் பின்னாடி போறீங்க. டேய் நான் கீழ விழுந்து கூட எடுத்து சாப்பிட்டேன். ஏய் அது உன் பழக்கம். பாத்தீங்களா மத்த பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு? உங்களை போட்டு காமிச்சனா பிக்னிக் காமிச்சனா? பாலா மணிமேகலை ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க. ஓகே நீங்க எந்த பாஸ்கெட் சூஸ் பண்றீங்க? ஒரு basket ஐயா. சுரக்கா. ஓகே ரெண்டாவதா வந்த புகழ் அண்ட் சுனிதா. பம்கின். பம்கின். சக்கிலா மேடம் அண்ட் கனி. உங்களுக்கு கிடைச்சது வாழைத்தண்டு அண்ட் சுண்டக்காய். ஓகே இந்த வாரம் வந்து இது வரைக்கும் வராத ஒரு டிஃபரெண்டான அட்வான்டேஜ் இந்த வாட்டி பாலாக்கும் ரிச்சிகாக்கும் கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு பாஸ்கெட் சூஸ் பண்ணிருக்கீங்க. அதை நீ மாத்த மாட்டேன். உங்க ஆப்போனன்ட்ட மாத்திக்கலாம். ஓ சூப்பர். அப்பாடா பெரிய அட்வான்டேஜ். थैंक यू. ரிச்சிகா அண்ட் பாலா யாரை இப்போ அவங்க ஆப்போனன்ட்டா சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு டீம் இருக்கும்ல அவங்க பாபா பாஸ்கர் கூட சேர்ந்துருவாங்க. யார் மாத்துறீங்க? நான் பவித்ரா யாரு? பவித்ரா யாரு? ஓகே அப்ப உங்களுக்கு வந்து பாபா பாஸ்கர் வேண்டாம். பவித்ராவோட டீம் கூட கம்பீட் பண்ண போறீங்க. அது நம்மளுக்கு ஈஸி ஆயிடுச்சு இப்போ. நம்மளுக்கு ப்ளஸ். பவித்ராவோட காம்படிஷன் யாரு? அஸ்வின். அஸ்வினும் பாபா பாஸ்கரும் ஃபைட் பண்ண போறாங்க. தரமான ஃபைட். அடங்க ஐயால டேய் எனக்கு என்ன பிலிசினி வச்சீங்க. ஆப்போனன்ட் மட்டும் தான் மாத்தி இருக்காங்க. அவங்க பாஸ்கெட் வச்சு சமைக்க போறீங்க. வேற லெவல். थैंक यू ஐயா. ரித்திகாவோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. செகண்ட் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அது வந்து நீங்க சமைக்கும் போது சொல்றேன் என்னன்னு. ஓகே அடுத்தது ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் சொல்லிடலாமா சார்? எஸ் உங்க டாஸ்க்குக்கான ஹிண்ட்ரன்ஸ் அந்த ஹிண்ட்ரன்ஸ்க்கான விஷயம் இதோ. ஐயோ இந்த டாஸ்க் கூட பரவாயில்ல இப்ப பண்ணுவாங்களே அதுதான் ரொம்ப காண்டா இருக்கும். என்ன வரப்போகுது தெரியலையே. என்னன்னு புரியலையே. லெமன் ஸ்பூன். லெமன் ஓகே. அதனது குத்து. லெமன் வந்து ஸ்பூன். லெமன் வந்து ஸ்பூன். என்னங்க நெல்லிக்காய் ஏதோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மந்திரம் போடுற பொருள், ஒரு மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. சோ அதனால இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா ஒரு கெஸ்ட் உள்ள கூப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மியூசிஷியன் வேற அவரு. மதுரமுத்து தானே சொல்லிடு. நீ எதுக்கு இவ்வளவு பில்டப் ஐயா பண்ற? யாரு? மதுரமுத்து தானே அது. ஆங்கர் நான் சொன்னா நம்பணும்டா. சர்ப்ரைஸ்டா. நான் உயர் அதிகாரிக்கு சொல்றேன். அவர் எத்தனை வாட்டி நான் அனுப்புறாங்க அத்தனை வாட்டி கூட்டி வரீங்க. தயவு செய்து வேணாங்கய்யா. ஏய் ஒரு சர்ப்ரைஸ்டா. ஓகே சர்ப்ரைஸ். அந்த மியூசிஷியன் என்னது? உனக்கு தேவலால இருக்கு. முத்தண்ணா இவ்வளவு ஐட்டம் முத்தண்ணா இருக்காரு. ஆமாவா? தங்கதுரையா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்ப்பேன். முத்தண்ணா இவ்வளவு வெயிட் இருக்க மாட்டாரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதை இம்சையிலே தாங்க முடியாதப்பா. ஐயா வர்றதுக்கே வெக்கமா தான் இருந்துச்சுங்கய்யா. என்ன வெளியே பாபா பேசுகிற காரி துப்புறாருங்கய்யா வரும்போதே.
இருந்தாலும் வெக்கத்தை விட்டு வந்திருக்கீங்க. ஓகே பேக் டு யுவர் ஸ்டேஷன் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கோமாளிங்க சமைக்க ஆரம்பிக்க போறீங்க. சமைக்கும் போது இந்த சாப்ஸ்டிக்ஸ் இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை இப்படி பேலன்ஸ் பண்ணணும். உங்க குக்குங்க வந்து இதை 10 நிமிஷம் பேலன்ஸ் பண்ணணும். 4க்கு 4 ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருவோம். அந்த கட்டத்துல நீங்க நடந்துகிட்டே இருக்கணும். என்னது நடந்துகிட்டே இருக்கணும். இது வேறயா? இந்த எலுமிச்சை பழம் கீழே விழுந்ததுன்னா உங்க கோமாளிங்க 10 தோப்பு கரணம் போடணும். ஐயோ எதுக்கு ஏங்க அப்ப இவங்க தப்பு பண்ணதுக்கு நாங்க எங்க தோப்பு காரணம் பண்ணோம்? எதுக்கு எஸ் நான் தோப்பு கரணம் போடவா? நீங்க அந்த 4க்கு 4 இருக்கிற கட்டத்துல இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல சுத்திக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் மயங்கி விழுந்தாலும் பரவாயில்ல உன்னை தோப்பு கரணம் போட விட மாட்டேன். ஓகே ஓகே டீல். அதே மாதிரி குக்குங்க முடிச்ச பிறகு கோமாளிங்க வந்து லெமனை பேலன்ஸ் பண்ணிட்டு நடப்பாங்க. குக்குங்க சமைப்பாங்க. அப்போ கோமாளிங்க கீழே போட்டாங்கன்னா குக்குங்க 5 தோப்பு கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கும். ஓ சூப்பர்